சீரகத்த பத்தி நம்ம வந்து நெறைய பேருக்கு சீரகம் எதுக்கு அப்படின்றது தெரியல. இப்ப வந்து எங்க வீட்ல சமைக்கிறவங்களே என்ன செய்வாங்க, "சீரகம் வாசனை அடிக்குது. அதனால நெறையா போடக்கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து எல்லாமே சொல்றது எல்லாருக்கும் சொல்றது வந்து சீரகம் அதிகமா பயன்படுத்தணும். அது யாராவது சாப்பிடணும், யார் குறைக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு செமிக்கல இப்ப நமக்கு சுத்தமா சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹெவியா இருக்குது, என்னால வாந்தி வர மாரி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து சீரகத்த வெறும் அந்த எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்த மடிச்சு வச்சுக்கணும் சீரகத்த. வாயில போட்டு ஒரு நல்லா ஒரு 3 விரல் அளவு வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிட்டு அந்த தண்ணிய முழுங்குனீங்கன்னா உடனே ஜீரணமாகும். அடுத்து வந்து வீட்ல இருக்கீங்க, அப்போ கசதம் நான்வெஜ் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப செமிக்காம இருக்குது, முடியல அப்படின்றவங்களுக்கு சீரகம் 2 ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு, அத 1 டம்ளர் ஆக்கி குடிங்க. உடனே கேஸ் ஃப்ரீயும், நல்ல ஏப்பம் வரும். அப்ப நெஞ்செரிச்சல், ஒரு மாரி உப்பசம் இருந்தது, செமிக்காம இருக்கலாம் சரியாயிரும். இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து சீரகம் வந்து வறுத்து வச்சுங்க. சீரகத்தையும் கொஞ்சோண்டு கல்கண்டையும் எடுத்து வறுத்து வச்சுங்க. சீரகத்த ஃபர்ஸ்ட்டு எலுமிச்சம்பழம் சாறுல ஊத்தி காய வச்சிடணும். எவ்வளோ சீரகம் 100 சீரகம் எடுக்கிறீங்கன்னா, 2 எலுமிச்சம்பழத்த அதில புழிஞ்சு முழுகிற அளவு தட்ல, அத எடுத்து வெயில்ல வச்சு வச்சு எடுத்து காய வச்சு வச்சுக்கோங்க. காய வச்சு வச்சுட்டு, கல்கண்டு பவுட்ரு பண்ணி வச்சு 2யும் மிக்ஸ் பண்ணிங்க. இதையும் சீரகம் காஞ்ச உடனே நல்லா தூள் பண்ணி பவுட்ராக்கி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு வந்து வெத்தல பாக்கு போடுறவங்களா இருந்தா, வெத்தல கூட கூட நீங்க அந்த சீரகத்த வச்சு மென்னு சாப்பிட்டீங்கன்னா, உடனே ஜீரணம் ஆகும். இந்த யார் வேணாலும் இத சாப்பிடலாம். யார் சாப்பிடக்கூடாதுன்றது வந்து கிட்னி ட்ரபிள் உள்ளவங்க, யூரியா கிரியேட்டின் அதிகம் இருக்கவங்க, இத வந்து அது சாப்பிடக்கூடாது. இது எல்லாருமே இத சாப்பிடலாம். பிபி பேஷண்ட் சாப்பிடலாம், சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சொல்றது நான் திருப்பி சொல்றேன், கிட்னி பேஷண்ட் எடுக்கக்கூடாது. சீரகம் அதிகமா எடுக்கக்கூடாது. அதில வந்து தங்கச்சத்து இருக்கனால உங்களுக்கு வந்து கிட்னி பேஷண்ட்டுக்கு பிரச்சனையாகும். அது அதிகமா கிரியாட்டின்லாம் அதிகப்படுத்தி விட்டுரும். அதனால நீங்க மத்த எல்லாருமே சாப்பிடலாம். வயிறு உப்புசம் இருக்காது. உடனே அடுத்த செகண்டே அந்த நெஞ்சு எரிச்சல், ஜீரணம் ஆவறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இத செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு நல்ல குணமாயிடுச்சுன்னு சொல்லுவீங்க நீங்க. நன்றி. டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு நன்றி.